இந்த 35 கோடி பேரம் வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ ஆக்சுவலாக குதிரை பேரம் செய்வது விஜய் கட்சி தான் குதிரை பேரத்தை தீவிரமாக செய்கிறாங்க. அடுத்ததாக வைகோவினுடைய எம்எல்ஏக்களே ராஜினாமா செய்ய சொல்லி விஜயே என்கிட்ட சொன்னார். விஜயினுடைய ஆதரவு ஓட்டம் என்பது அதிகரித்து கொண்டு போகுது. திமுக கூட்டணி கட்சிகள் யாரும் இப்போ விஜயை விட்டு வருவதாக இல்லை. அது இன்னும் அதிமுகவிலிருந்து வருவாங்க, அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அப்படின்னு ஆதவர்ஜுனா தலைமையிலான அந்த லாட்ரி மாஃபியா தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க. ஆதவர்ஜுனாவே ஒரு முறை என்ன சொல்கிறாரு, தாவேகா என்பது அதிமுக, உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்கிறாரு. ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் நாதன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், டிஎம்கே வந்து இப்படி ஆட்சி போயிடுச்சேன்னு வெறித்தனமாக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 35 கோடி பேரம் வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஆக்சுவலாக? அப்படின்னு தாவேகா சொல்கிறாங்க. தாவேகாவை பொறுத்தவரை, விஜய் கட்சியை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ், பொய் செய்திகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவங்களுடைய ஆடியன்ஸ், அவங்களுடைய ரசிகர் வட்டம் என்பது அதை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாளைக்கு பேசும். இப்போ ஆக்சுவலாக குதிரை பேரம் செய்வது விஜய் கட்சி தான் குதிரை பேரத்தை தீவிரமாக செய்கிறாங்க. ஏடிஎம்கேலேருந்து 4+2 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வைகோவினுடைய எம்எல்ஏக்களே ராஜினாமா செய்ய சொல்லி விஜயே என்கிட்ட சொன்னார். உங்களுக்கு உகந்த நாட்களில் நான் வந்து தேர்தல் பிரச்சாரம் அவங்களுக்காக செய்கிறேன் இப்படின்னு எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாருன்னு வைகோவை சொன்னார். அப்புறம் வந்து விஜய் கட்சியில் கூப்பிட்டு இப்படிலாம் நீங்கள் உண்மையை போட்டு உடைப்பீங்களா, இதெல்லாம் பொது வழியில் பேசலாமான்னு சொன்ன பிறகு வைகோ மாற்றி பேசுகிறார். அப்போ தாவேகாவினுடைய குதிரை பேரத்தை மற்றவர்கள் பேசக்கூடாது, அது குறித்து எழுப்பக்கூடாது, அந்த ஒரே காரணத்துக்காக இப்படி ஒன்றை கிளப்பி விட்டுருக்குறாங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், தாவேகாவுக்கு 107 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அது இல்லாமல் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் ஆதரவு தராங்க. அப்புறம் ஒரு 6 தொகுதிகள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இன்னும் அதிமுகவிலிருந்து வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது விஜயினுடைய ஆதரவு வட்டம் என்பது அதிகரித்து கொண்டு போகுது. திமுக கூட்டணி கட்சிகள் யாரும் இப்போ விஜயை விட்டு வருவதாக இல்லை. விசிகாவோ, ஐஎம்எல்லோ, காங்கிரஸெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமான தொடர்புக்கு போயிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் அமைச்சரவையில் சேரலையே தவிர அவங்க வெளியே இருக்கிறாங்க. மற்றபடி திமுக கூட்டணி கட்சிகள் நெருக்கமாக தான் இருக்குது. விஜய் கட்சியை பொறுத்தவரை நமக்கு சொந்தமாக 118 இடத்தை அடைய வேண்டும், கூட்டணி கட்சிகள் தயவில் நம்ம ஆளக்கூடாது. இவர் தனியாகவே இந்த 107 இல்லாமல் 118 பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு தான் இந்த குதிரை பேரத்தை தீவிரமாக நடத்துகிறாங்க. இப்போ 6+1 6 ஏடிஎம்கே ராஜினாமா பண்ணது, திருச்சி கிழக்க சேர்த்திங்கன்னா 7 தொகுதியாச்சு. இந்த 7ஐயும் இதில் ஜெயிக்கிறதா கற்பனைக்கு வச்சுக்குவோம். அந்த இருக்கிற 107 ஏழையும் சேர்த்திங்கன்னா 114. அப்போ இன்னும் உங்களுக்கு 4 தான். 114. ஆமாம், 4 தான் தேவைப்படும். அது இன்னும் அதிமுகவிலிருந்து வருவாங்க, அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அப்படின்னு ஆதவர்ஜுனா தலைமையிலான அந்த லாட்ரி மாஃபியா தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தான் போலீஸ் வந்து திமுகவினுடைய செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி அசோக், இவங்கெல்லாம் சேர்ந்து சில பேர்கிட்ட பேசி தாவேகா எம்எல்ஏவை இழுத்துட்டு வாங்க, ஒருத்தருக்கு 35 கோடி 20 கோடி அப்படின்னு பேரம் பேசியிருக்காங்க என்ற கட்டுக்கதையை அவர்கள் சொல்கிறாங்க. இதை நீங்கள் கட்டுக்கதை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் இது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் தான் விசாரிக்கணும். ஆனால் லா அண்ட் ஆர்டர் போலீஸ் தான் இதை விசாரிக்குது. ஆனால் இதே விசாரணையை விஜய் கட்சி மீது ஏன் இவர்கள் செய்யவில்லை? இப்போ 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. 5, 6, 7 வந்து இவர்கள் எல்லார்ட்டையும் ஆதரவு கேட்குறாங்க. அப்போ அமமுகவினுடைய எம்எல்ஏ காமராஜ் ஒரு முக்காடு போட்டுக்கிட்டு இனோவா காரில் பனையூர் ஆஃபீஸ்க்கு வந்தார். கார்லேயே உட்கார்ந்தபடியே அவர்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. அது வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இது ஒன்று. அடுத்தது, விஜய் வந்து காங்கிரஸ் எங்களை ஆதரிக்கிறார்கள், இந்த அமமுக ஒரு எம்எல்ஏ எங்களை ஆதரிக்கிறாரு,
அடுத்தது IUML இருந்து ஒரு எம்எல்ஏ, IUMLக்கு 2 எம்எல்ஏ இருக்காங்க. அந்த சமயத்தில் IUML-உடைய ஷேக் மொஹிதீன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் நேற்றும் திமுக, இன்றும் திமுக, நாளையும் திமுக அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காலகட்டத்தில் ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காருன்னு சொல்லி கவர்னர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே தினகரன் நைட்டோட நைட்டாக ஆளுநர் மாளிகைக்கு வந்து போலீஸ்லாம் புகார் கொடுத்துட்டு அவரை கடத்திட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி சொன்னோன்னா அவரும் கூட காமராஜும் கூட இருக்கிறார். உடனே தாவேகா தரப்பு அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுது. எது அந்த முக்காடு போட்டுட்டு கையெழுத்து போடுறாரு இல்லையா. இப்போ என்னுடைய கேள்வி, 2 எம்எல்ஏக்களை சட்டவிரோதமாக நீங்கள் பேசியிருக்கிறீங்க, பணம் கொடுத்துருக்குறீங்க, ஒரு டீல் பேசியிருக்கிறீங்க, குதிரை பேரம் நடந்திருக்குது. அப்போ இது புகாராகவும் தினகரன் கொடுத்துருக்கிறாரு. இப்போ புகாராகவும் கொடுத்த பிறகு அதன் மேலே ஏன் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை? அதை விசாரிச்சிருக்கணும்ல. அது விஜய்கிட்டையோ ஆதவர்ஜுனாட்டையோ மற்றவர்கள்ட்டையோ கூப்பிட்டு விசாரிக்கணும், அது நடவடிக்கை எடுக்கணும், எஃப்ஐஆர் போடணும். இதை ஏன் போலீஸ் வந்து செய்யலை? இப்போ ரிசைன் பண்ணிட்டு போகக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்களோ முன்னாள் அமைச்சர்களோ ஒரு பொருளாதார ஆதாயம் பேசாமலா தாவேகாவுக்கு போவாங்க? அது பேசி தான் போயிருப்பாங்க. இப்போ கரூர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் எடுத்துட்டிங்கன்னா 2 பேர் மேலே வந்து பல வழக்குகள் இருக்குது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்கன்ற வழக்கு, மணல் அதிகமாக எடுத்துருக்கிறாங்க, கனிம வளங்களை சுரண்டி இருக்கிறாங்க, குட்கா சட்டவிரோதமாக விற்பதற்கு உதவி பண்ணியிருக்காங்க. இப்படி பல வழக்குகள் அவங்க 2 பேர் மேலேயும் இருக்குது. அப்போ இந்த வழக்குகள்லாம் இருக்கும்போது இவ்வளவு சம்பாதிச்சுட்டு போனவர்கள் தாவேகாவுக்கு எதுக்கு போவாங்க? அங்கேயும் போய் ஏதாவது சுருட்டுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குமா? அவங்க சொல்கிற பேரம் எப்படி இருக்குன்னா, எங்களுடைய கட்சி தொண்டர்கள் கட்டமைப்பே உங்களுக்கு தாரோம், அதுக்கு பதிலாக எங்களுக்கு ஒரு கான்ட்ராக்டோ வாரிய தலைவரோ அமைச்சர் பதவியோ எங்களுக்கு கொடுங்க. இப்படி தானே பேரம் நடந்திருக்க முடியும். இந்த ஆதாயம் இல்லாமல் அவர்கள் போவதற்கு எந்த அடிப்படையும் இல்லை. ஆதவர்ஜுனாவே ஒரு முறை என்ன சொல்கிறாரு, தாவேகா என்பது அதிமுக, உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையான அதிமுக வந்து என்ன பண்ணிச்சு? ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதா சசிகலா கும்பல் தமிழ்நாட்டையே மொட்டையடித்தது. எல்லா அமைச்சர்களும் ஊழல் செய்து சொத்துக்களை சேர்த்தார்கள். அதில் வந்து அம்மாவுக்கு ஒரு கட்டிங் வந்து போயிடும். இப்படி தான் அந்த கட்சி இருந்தது. எல்லோரும் ஜெயலலிதா காலை விழுந்து கும்பிடக்கூடிய ஒரு அடிமைகளாக, விசுவாசிகளாக தான் இருந்தாங்க. அதனால் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் தாவேகாவுக்கு போகிறது வந்து வித்தியாசமாகவே இருக்காது. இங்கே எப்படி ஜெயலலிதா எம்ஜிஆர், அது மாதிரி அங்கே விஜய். அப்போ விஜய் காலில் விழுவாங்க. விஜய் காலில் விழுவாங்க, விஜய்க்கு ஜால்ரா போடுவாங்க. இப்போ காலில் விழலையானவங்க கூட விஜய்க்கு ஜால்ரா போடுவாங்க. இப்போ விஜயே சேர்றதுக்கு வரலையே. இப்போ விஜய் முன்னாடி தான் சேர போகிறேன்னு விஜயபாஸ்கர் ஒத்த காலில் அடம் பிடிச்சார். கடைசி உனக்கு வந்து புஷி ஆனந்தே போதும், புஷி ஆனந்த் வச்சே கட்சியில் சேர்ந்துக்கணும், புஷி ஆனந்த் ஆதவர்ஜுனா அனுப்பி செஞ்சுருக்காங்க. அதனால் இது வந்து ஊடகங்கள்லேயோ மக்கள்கிட்டையோ பேசுபொருள் ஆயிடக்கூடாது என்பதற்காக திமுக செய்யுது. திமுக செய்வதற்கு வாய்ப்பு இருக்குதா? இப்போ தாவேகாலேருந்து 2/3 எம்எல்ஏக்களை பிரிச்சுட்டு வந்தால் தான் இந்த ஆட்சி கவிழும். அப்போ 107 2/3ன்றது எவ்வளவு? 30க்கு மேலே வருது, 60க்கு மேலே வருது இல்லையா? அப்போ 70-75 எம்எல்ஏக்களை நீங்கள் பிரிச்சுட்டு வந்து செய்யறது சாத்தியமா? அது சாத்தியம் இல்லை. அடுத்தது அதிமுகலேருந்தையும் வராங்க, திமுகவினுடைய முன்னாள் கூட்டணி கட்சிகளும் ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது விஜய்க்கு எந்த ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் திமுகவால் நமக்கு ஆபத்து இருக்குது, நம்ம எம்எல்ஏக்களை விலைக்கு பேசுகிறார்கள், இந்த நரேஷனை கீழே கொண்டு போகிறதுக்காக தான் இவர்கள் வலிஞ்சு பொய்யாக ஒரு கேஸை போட்டு 3 பேரை கைது பண்ணி அடுத்தது நான் செந்தில் பாலாஜியை கைது பண்ண போகிறேன், இதெல்லாம் வந்து வெளியிடுறாங்க. அது ஒரு கல்ட்டு மாதிரியான கட்சி அப்படின்றதுனால அந்த வட்டத்துக்கு இந்த செய்தியே போதும். இதில் உண்மை இருக்கணும், மேற்கொண்டு விசாரணை நடவடிக்கை எடுத்து இது நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை வாங்கி தரணும், அது அவங்களுடைய நோக்கம் இல்லை. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இது ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸாக வந்து மெசேஜை கன்வே பண்ணுறாங்க. அதற்கான உத்தி தான் இது. விஜய் வந்து சைக்கிள் ஓட்டினார், லாரி ஓட்டினார், பஸ் ஓட்டினார், கார் ஓட்டினார், மராத்தான் ஓடினார், வீட்டிலேருந்து டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஸ்பூனால் வச்சு அவர் வாயிலே சாப்பிட்றாரு. இதெல்லாம் ஷார்ட்ஸ் ரீல்ஸில் வந்துச்சுன்னா இது அந்த மக்களுக்கு போதுமானது. அப்போ வில்லனுக்கு திமுக ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த வில்லனை மெயின்டைன் பண்ணும். வில்லன் நம்மளை தொந்தரவு பண்ணுறான், நம்ம ஆட்சி நடத்த விட மாட்டேன்றான், இது அவங்களுடைய ஆதரவட்டத்துக்கு இருக்கணுன்றதுக்காக இந்த செய்திகளை கொண்டு போகிறாங்க. மற்றபடி இதில் உண்மை இல்லை. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, அவரை வந்து டிஎம்கேலேருந்து ரிசைன் பண்ணணும், தாவேகால சேரணும்னு சொல்லிட்டு போலீஸ் தான் வந்து அவரை ரொம்ப மன உளைச்சல் கொடுத்து மூல செலவை பண்ணுறதா சொல்கிறாரு. சார், இது உண்மையா? கண்டிப்பாக அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. போன ஆட்சியில் வந்து செந்தில் பாலாஜி ஒன்றிய அரசு
மூலமாக இடி மூலமாக கைது செய்யப்பட்டார். அப்போதும் வந்து செந்தில் பாலாஜியை திமுக விட்டு வெளியேறி பிஜேபியில் சேர வைக்கணும் அப்படின்னு நேரடியாகவே அவர் வச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அவங்க இடி விசாரணையின் போது. அதுக்கு வந்து செந்தில் பாலாஜி ஒத்துக்கலை. அதே போல் இன்றைக்கி எப்படி அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை அங்கேருந்து கொண்டுட்டு வராங்களோ திமுகலே அந்த முயற்சிகளை செய்யத்தானே செய்வாங்க. திமுக இப்போ அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அந்த திருச்செந்தூர் தூத்துக்குடி அந்த வட்டாரத்தில் ஒரு செல்வாக்கு மிகுந்த தலைவர். அவர் ஏடிஎம்கேலேருந்து திமுகவுக்கு வந்த தலைவர். 2 கட்சியில் இருக்கும்போதே அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ அவரை தூக்கி கொண்டு வந்து அவர் வந்து இந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரை கொண்டு வந்தால் நம்ம கட்சிக்கு பலம் தானே அப்படின்ற முறையில் போலீஸு பேசியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அவர் மேலே வந்து அவதூறு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த அவர் பேசியிருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் பலரும் பேசக்கூடிய ஒன்று தான். ஆனால் இதை வந்து ஒரு அவதூறு வழக்கு போட்டு கைது செஞ்சு, ஆனால் அது மேஜிஸ்ட்ரேட் வந்து ஜாமீனில் வெளியே விட்டுட்டார். அவரை வெளியே விட்டு ஆத்தூர் காவல் நிலையத்துக்கு 1 வாரம் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சிட்டாரு. அவர் சிறையில் போகலை. ஆனால் இப்படி ஒரு நாங்கள் வந்து நினைச்சால் கைது பண்ணுவோம், சிறையில் போடுவோம், இந்த மாதிரி ஒரு பயந்த சூழலை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் திமுகவில் இருக்கக்கூடிய மற்றவர்கள், அமைச்சர்கள், ஊழல் பண்ணவங்க இவங்கெல்லாம் வந்து பயப்படுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட நம்ம இழுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த போலீஸ் ஆக்ஷன். சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணனுடைய முன்ஜாமீன் வந்து கொடுக்கலை, அதை ரத்து பண்ணி அந்த மனுவை ரத்து பண்ணுது. ரத்து பண்ண 45 நிமிஷத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி போலீஸ் போய் கைது பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ வேகம் வந்து எதற்கு? அப்போ இந்த வேகம் எதற்குன்னா திமுகவுக்கும் ஒரு பயத்தை காட்டணும், அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களெல்லாம் பயத்தை காட்டணும் அப்படின்னு தாவேகாவும் விஜய் டீமும் நினைக்கிறாங்க. இப்போ விஜயபாஸ்கர்கள் இணைப்பு விழாவின் போது ஆதவர்ஜுனா என்ன பேசுகிறாரு? கரூரில் போலீஸ் அதிகாரிகளை வைத்து எங்கள் மக்களை கொலை செய்திருக்கிறீர்கள், இதற்கு பழிவாங்காமல் விடமாட்டோம் அப்படின்னு பேசுகிறார். அவர் எவ்வளோ வன்மம் திமிர் இருந்தால் அப்படி பேசலாம்? இது ஏற்கனவே சிபிஐ விசாரணையில் இருக்குது, விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ விஜய்க்கு 2வது வாரம், இந்த 2வது வாரத்தில் விஜய் கரூருக்கு போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி ஊடகங்களில் வெளியாகிருக்குது. அப்போ விஜய் போகிறதுக்கு முன்னாடியே இந்த இதை மக்கள்கிட்ட அவர் கொண்டு போகிறார். இந்த ஃபேக் நியூஸ் இவர் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறாருல, ஒரு விஷயம் சிபிஐ விசாரணையில் இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணலாமா சார்? பண்ணக்கூடாது. அதான் இன்னைக்கு திமுக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்குது. இந்த மாதிரி விசாரணையில் இருக்கும்போதே ஒரு கோர்ட்டை அவமதிக்கும் வண்ணம் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு, நாங்கள் தான் காரணம்னு சொல்லி பேசுகிறாரு அப்படின்னு வழக்கு போட்டிருக்காங்க. ஒரு கால் சிபிஐ வழக்கு விசாரணை தனக்கு எதிராக போகும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட ஆதவர்ஜுனா வந்து முன்கூட்டியே அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக இதை பேசியிருக்கலாம். நாளைக்கு ஏதாவது சிபிஐ விசாரணையில், ஏன்னா அவரும் குற்றப்பத்திரிகையில் அவர் பேரும் இருக்குல்ல, யார் ஆதவர்ஜுனா பேர், புஷி ஆனந்த், இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. அப்படி வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னோட்டமாக இது இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதன் மூலம் நம்ம தப்பிச்சு மக்கள் மத்தியில் நம்ம ஒரு சிம்பதி உருவாகும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு வன்மத்தோடு பேசுவதற்கு என்ன காரணம்னா, ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து ஒரு கல்ட்டு ஃபிகரை மையமாக வைத்து பிரச்சாரம் செய்யப்படுகின்ற ஒரு அரசியல். இங்கே உண்மைகள், வரலாறு இதுக்கெல்லாம் தேவையில்லை. பொய் செய்திகளும், ரீல்ஸு, ஷார்ட்ஸு, வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக பிரச்சாரமும் இதுவே அவர்களுக்கு போதுமானது. அப்போ இதை கொண்டு போகிறதுக்காக தான் இதை திரும்ப திரும்ப செய்கிறாங்க. திமுகவை உடைச்சி கொண்டு வர்றதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஏன் சார் இப்போ ஒரு சில விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் ஆட்சியில் இருந்த காலத்துலேருந்து இந்த அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி, அதனால தான் அவர் நிறைய சர்ச்சையில் சிக்கி இன்னைக்கு அரெஸ்ட் வரைக்கும் போயிருக்கு அப்படின்றாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லாருமே நீங்கள் இப்போ தான் ஆதவர்ஜுனா உதாரணம் சொன்னேன். இப்போ தாவேகாலில் இருக்கிறவங்களும் அப்படி பேசுகிறது இல்லையா? இப்போ நாஞ்சில் சமத்து தாவேகால போய் சேர்ந்துருக்கிறாரு. அவர் பேச்சு கேட்டிருக்கீங்களா? அவர் ரொம்ப பயமாக பேசுவார். அப்புறம் அவர் ஒருமையிலலாம் பேசுவார், நீ வான்னு தான் பேசுவார். நான் சொல்கிறது பொதுக்கூட்ட மேடைகள்லேயே அப்படி தான் பேசுவார். அப்படிலாம் பல கட்சிகள், எல்லா கட்சிகளும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ திமுகவோட கேள்வி என்ன? ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ, தாவேகா எம்எல்ஏ, அவர் மேலே ஏன் ஆக்ஷன் இல்லை? ஒரு பெண்ணு பகிரங்கமாக பாலியல் குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. 2 பேர் தன்னை பாலியல் முறைகேடு செஞ்சாங்க, அவர்களை காப்பாற்றுவதற்கு எம்எல்ஏ முயன்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எம்எல்ஏ மீது ஏன் இவ்வளவு விரைவாக ஆக்ஷன் எடுக்கலை? சென்னை ஹைகோர்ட்டு உத்தரவு போட்டு 45 நிமிஷத்தில் அனிதா கிருஷ்ணனை கைது செஞ்ச போலீஸு அதே வேகத்தில் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவை ஏன் கைது செய்யவில்லை? அப்போ இந்த கேள்வி வருமா, வராதா? அப்போ இதற்கெல்லாம் வந்து போலீஸு செயல்படலை. அதனால் அனிதா கிருஷ்ணன் பேச்சை இவர்கள் வைத்துக்கொண்டு
தங்களுக்கு மேலே வந்து ஒரு சிம்பத்தி உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதே அனிதா கிருஷ்ணன் ஊரில் தான் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக ஒரு தாவேகா மெம்பர் விஜயோட ரசிகையே பொதுவெளியில் மீடியா முன்னாடி வந்து பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக எதுவும் செய்கிறதுக்கு இவர்கள் தயாராக இல்லை. இங்கேன்னு இல்லை, பல இடங்களில் வசூல் பண்ணுறது. இப்போ வேலூரில் வசூல் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னையில் ஞான சௌந்தரின்னு ஒரு வழக்கறிஞர் தாவேகா நிர்வாகி, அவங்க ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அரசு வழக்கறிஞராக பதவி பெறுவதற்கு 5 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் பணத்தை வசூல் பண்ணுறாங்க. யார்? தாவேகா வசூல் பண்ணுறாங்கன்னு எதிர்த்து கேஸே போட்டிருக்காங்க. அப்போ இதையெல்லாம் போலீஸ் விசாரிக்குதா? இதையெல்லாம் விசாரிக்கணும்ல. அப்போ இதிலெல்லாம் அவங்க செய்கிறதில்ல. அப்போ தங்கள் ஆட்சியில் என்ன கெட்டது நடந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. எதிர்கட்சிகளை இந்த மாதிரி அதிமுகவை விலைக்கு வாங்கி கட்சியில் சேர்க்கின்ற குதிரை பேரத்தை செய்வது, திமுகவை மிரட்டி பணிய வைக்கலாம் அப்படின்னு இந்த முயற்சிகள் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ தமிழக அரசியலில் நடந்துகிட்டு இருக்கு. மிக சிறப்பு சார். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.